பண்ணுறதுனா பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நம்ம அண்டர்வேரை வெட்டாக வச்சுக்கவே கூடாது. இஃப் அட் ஆல் அது வெட் ஆயிடுச்சுன்னா வி மஸ்ட் சேஞ்ச் இட். ஹைஜீன்ங்கிற பேரில் டூஷ் வந்து ப்ராப்பர் மெடிக்கல் கவுன்சிலிங் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ஷான சோப்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெஜைனல் ஏரியாவில் யூஸ் பண்ணவே கூடாது. ஒயிட் சுகர் டெஃபினட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும். வெண்டைக்காய், கற்றாழை, வெந்தயம். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கும் போது அது லிக்வரியாவை நல்லாவே மேனேஜ் பண்ணுது. வெந்தயம், கற்றாழை இதெல்லாம் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது லிக்வரியாவை நல்லா கஷ்டம். இந்த கோவா லீவ்ஸில் ப்ரிப்பேர் பண்ண டிகாக்ஷன் வந்து லிக்வரியாவை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறோம். சில கேசஸில் வந்து நம்ம எத்தனை சிட்டிங்ஸ் போனாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஃபங்கல் க்ரீம் யூஸ் பண்ணாலும் ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை திருப்பி வரதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணலாம். லைக் ஹோமியோவில் போவிஸ்டா, போராக்ஸ், ஆம்ப்ராக்ரேசியா, கிரியோசோட் இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் இருக்குது. அதான் அந்த பேஷண்ட்டோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கேஸ் ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபர் ஆகும். கஸ்டமைஸ்டாக நம்ம சாப்பிடும்பொழுது நல்லாவே ரிசல்ட்ஸ் வருது.